நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த தானியத்தை நம்ம யோசேப்போட பொருத்தி பார்ப்போம். அதே நேரத்தில் கடைசி நாட்களில் வர வசன பஞ்சத்தோடையும் பொருத்தி பார்ப்போம். கடைசி நாட்களில் வசன பஞ்சம் வரப்போகுது. அதே மாதிரி யோசேப்பின் காலத்துலேயும் ஒரு பஞ்சம் வந்தது. யோசேப்பு தானியத்தை கட்டி வைத்தார். அந்தந்த இடத்துல விளையிற தானியத்தை அந்த இடத்தை கட்டி வைத்தார். அதே போல் பஞ்ச காலத்தில் அவர் அதை விற்று பார்வோனுக்கு அதை பலனாக கொடுத்தாரு. இதில் என்னென்ன, கடைசி நாட்களில் வசனத்துக்கான பஞ்சம் வரப்போகுது. அது ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் இல்லை, வசனத்துக்கான பஞ்சம்னு நம்ம வாசிச்சிருக்கோம், மல்கியில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்ம கடைசி நாட்களில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லிட்டு போயிடணும். நீங்கள் யூடியூப்லேயோ எந்த சோஷியல் மீடியாலேயோ எதுலேயோ எந்த வழியிலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்ன்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வகையிலேயோ ஒரு வேலையாக செஞ்சாகவோ இல்லை ஒரு 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 சின்ன சேலரி உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சேலரியோ ஒரு சின்ன குறிப்பிட்ட வருமானத்துக்கு நீங்கள் ஒரு வேலை செஞ்சு அந்த சத்தியத்தை ஒரு பகுதி நேரமாக கூட வேலை செஞ்சு அறிவிக்கலாம். அதுதான் இந்த வசனத்தை பார்க்குறோம். நீதிமொழிகள் 11:26. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கூட நடுவில் ஒரு 4 ஆடை போட்டுக்கிட்டோ இது வர ரெவென்யூ வச்சு உங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு ஒரு சத்தியத்தை அறிவிச்சிட்டு போயிடணும். கடைசி நாட்களில் நம்ம சத்தியத்தை மறைக்கக்கூடாது. இந்த தானியம் வீணாக போகக்கூடாது, மிதிப்பட்டு போகக்கூடாது, மக்கி போகக்கூடாது. அதாவது விளைச்சலை கொடுக்காம அறுவடையை கொடுக்காம வீணாக போகக்கூடாது. வசனம் விதை குப்பா இருக்கிறதுனால தானியத்தை நான் விதை குப்பா சொல்கிறேன். கர்த்தருடைய வசனம் வெறுமையாக திரும்பாது. நம்ம விதைச்சிட்டு போயிட்டோம்னா எப்பயாவது ஒரு தடவை அந்த அறுவடையை பார்ப்போம். அதனால் நம்ம வசனத்தை எந்த வகையிலையாவது விற்கிறனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்குனது போல் யோசேப்பு பஞ்சகாலத்தில் பூசித்தார் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் அவருக்கு அதை ஒரு வெளிக்கரையமாக தான் அதை கொடுத்தாரு. அந்த காசு வாங்கிக்கின்னு தான் அதை திருப்பி கொடுத்தாரு, அந்த விதை தானியத்தையும். அதுபோல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அறிவிச்சிடுங்க. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.